மாதம் மாதம் சிலிண்டர் வாங்கி ரொம்பவே கஷ்டப்படுறீங்களா? ₹1 காயின் மட்டும் இருந்தால் போதுங்க, பல மாதத்துக்கு நம்மளோட சிலிண்டர் வரும். அது எப்படின்றத வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இது கூடவே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் வந்து சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுவரையிலும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. டிப்ஸ் நம்பர் 1 என்னென்னு பார்க்கலாமா? வெங்காயத்தோல் உரிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதை எப்படி ஈஸியாக உரிக்கலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தாங்க கொண்டு வந்திருக்கிறேன். வெங்காயத்தில் அடிப்பகுதியில் இந்த மாதிரி காம்பு இருக்கும் இல்லையா, அந்த காம்பு பகுதியை நல்லா கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னாவே போதும். அதுக்கப்புறமா உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவ்வளோ வெங்காயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சுலபமாக நீங்கள் வந்து உரிச்சிடலாம். அதே நேரத்தில் கம்மியான நேரத்தில் நீங்கள் வந்து உரிச்சு எடுத்துடலாங்க. என்னோடய வீடியோஸில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய வெங்காயத்தோல் உரிக்கிறதுக்கான டிப்ஸ் வீடியோ என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெங்காயத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது வெங்காயம் வாங்கிட்டு வந்ததுமே அந்த அடிப்பகுதியில் அந்த வேர்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதில் எதுவுமே சுத்தம் பண்ணிவிட்டு வச்சிங்கனாக்கா வெங்காயம் வந்து முளைச்சி வராது. இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2, நம்ம வீடுகளில் கொண்டக்கடலை இந்த மாதிரி பச்சை பட்டாணிலாம் நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னாக்க எப்படி ஈஸியாக நம்ம வந்து ஊற வைக்கலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி மறந்துட்டீங்க அப்படின்னாலாம் கவலைப்பட வேண்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. நான் அன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன். அதில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு ஒரு மணி நேரம் மட்டும் நீங்கள் அதை ஊற வச்சிங்க அப்படின்னாவே போதும். சூப்பராக நமக்கு வந்து ஊறி வந்துடுங்க. இந்த டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3 என்னென்னு பார்க்கலாமா? நம்ம வீடுகளில் தக்காளியெல்லாம் நம்ம வாங்கி வைப்போம். அது வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும். அந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றதுக்கான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம தக்காளி வாங்கும்போது இந்த மாதிரி காம்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தக்காளி வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த காம்பு பகுதிகளில் எண்ணெய் வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கனாலும் ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ எண்ணெய் வைக்காமல் எப்படி ஸ்டோர் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதாவது நீங்கள் வந்து தக்காளி வந்து ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி பேஸ்கெட்டில் நல்லா காற்று போகிற மாதிரி இருக்கிற பேஸ்கெட்டில் தான் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணணும். அதுலேயும் அந்த காற்று வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த பார்த்து தான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த காம்பு பகுதிகள் வந்து இருக்கிற மாதிரி வைக்கணும். ஸோ இப்படி வைக்கும்போது உங்களுக்கு வந்து தக்காளி வந்து கெட்டு போகாது, அழுகியும் போகாது. ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து நம்மளோட தக்காளி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வெயில் காலத்தில் சீக்கிரமாகவே தக்காளி வந்து கெட்டு போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு தக்காளி ரொம்ப நாளைக்கு வரும். தக்காளி சீசன்லையுமே நம்ம நிறைய தக்காளி வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அந்த டைம்லையும் இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி உங்களோட தக்காளியை நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 என்னென்னு பார்க்கலாமா? நம்ம ஊற வச்ச பட்டாணி இப்போ 1 hour ஆகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு ஊறி வந்திருக்குன்னு. அந்த கலரே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரொம்ப வந்துட்டு ஒயிட்டாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ நல்லா ஊறி நல்லா க்ரீன் கலரில் வந்துடுச்சு. உடச்சாலுமே நல்லா வந்து உடஞ்சி வருதுங்க. ஸோ நமக்கு சூப்பராக நம்ம 1 hourலேயே வந்து நல்லா ஊறி வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை வந்து வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன குக்கரோ இல்லை பெரிய குக்கரோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தாங்க நீங்கள் வந்து மூடி வந்து போடணும். ஸோ மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த விசில் நம்ம போடுற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா ஏர் வந்து வருங்க. அந்த மாதிரி ஏர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து விசில் போட்டுடுங்க. விசில் போட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து என்னென்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து இவ்வளோ நேரம் வந்து கேஸ் வந்து ரொம்ப ஃபுல்லில் வச்சுருப்போம். இதை வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னாக்கா, நம்ம விசில் போட்டதுமே கம்மியாக வச்சிடணுங்க. கம்மியாக வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டிங்க அப்படின்னாவே போதும். சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து வெந்து வந்துடும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பொங்கி ஊற்றவும் செய்யாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சின்ன குக்கர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த பக்கத்தில் விசிலுக்கு பக்கத்தில் ஒரு ஓட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஓட்டை வந்து எடுத்துக்கும். ஸோ நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா மூடி வந்து வேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து பட்டாணி வந்து வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னாலும் கம்மியான நேரத்தில் ஊற வைக்கும் போது எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் அமுக்கி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து சாஃப்டாக வந்து வெந்து வந்திருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டிப்ஸ் நம்பர் 6 என்னென்னு பார்க்கலாமா? அந்த வெயில் காலத்தில் நம்மளோட வாழைப்பழம் நம்ம வெளியில் வச்சுருக்கும் போது அது சீக்கிரமாகவே காஞ்சு போயிடுங்க. அப்போ நம்ம வந்து தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு சூப்பரான டிப்ஸ் தாங்க நான் கொண்டு வந்திருக்கிறேன்.
நீங்கள் வந்து வாழைப்பழம் வாங்கினதுக்கப்புறமா அதை நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க, ஈரமே இல்லாதபடி. அதை இந்த மாதிரி ஒரு நல்ல ஏர் போகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேஸ்கெட்டில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களோட ஃப்ரிட்ஜில் இதை வந்து நார்மல் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, நார்மலாக இருக்கிறதுல நீங்கள் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க ரொம்ப நாளைக்கு வாழைப்பழம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு தோல் வந்து கருத்து போனாலும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 7ங்க, ₹1 காயின் மட்டும் இருந்தால் போதும் பல மாதத்துக்கு நம்மளோட சிலிண்டரை வந்து வர வைக்கலாம். அதுக்கான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீடுகளில் இட்லி, இடியாப்பம், அதுக்கப்புறம் புட்டெல்லாம் வேக வைக்கும் போது நம்ம வந்து வச்சுட்டு மறந்துடுவோம். அப்போ என்ன நமக்கு வந்து சிலிண்டர் வந்துட்டு தேவைப்படும் எரிஞ்சிட்டே இருக்கிறதுனால. ப்ளஸ் அதே மாதிரி கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னாலும் நம்மளோட பாத்திரம் வந்து தீஞ்சு போயிடும். அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு ₹1 காயினை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அதை அந்த தண்ணி ஊற்றிட்டு அந்த இதில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா போதும். தண்ணி வந்து உங்களுக்கு வந்து குறையும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சவுண்டு வரும். ஸோ இப்படி வரும்போது நமக்கு என்ன ஆகுனாக்கா, ஓகே நம்ம பாத்திரத்தில் நம்ம வந்து வேக வச்சிட்ருக்குறோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இதனால் நம்ம வந்து அடிக்கடி வந்து பார்த்துப்போம். இதனால் நம்மளோட கேஸும் மிச்சமாகவும் நம்மளோட பாத்திரமே வந்து தீஞ்சு போகாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் சொன்ன இந்த 7 டிப்ஸுமே ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இனிமேல் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.